லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறது. தேர்வுகளை திறம்பட கையாளுவதற்கு குழு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வை ரத்து செய்தால் லட்சக்கணக்கான தேர்வர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. நீட் தேர்வு மற்றும் அதன் முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், பிரமாண பத்திரத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு? நீட் தேர்வு இந்த ஆண்டு நடைபெற்றதும் அதில் நிறைய குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்ததும் நம் அனைவருக்குமே தெரியும். நாடு முழுவதும் அதுதான் தற்பொழுது பேசுபொருளாகவும் இருந்து வரக்கூடிய சூழலில் ஏராளமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நீட் தேர்வை இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வு முடிவுகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்களது மதிப்பெண்களை ரத்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்தின் மீதும் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. வரும் 8ஆம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரிவான விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த சூழலில்தான் மத்திய அரசு தற்பொழுது தனது பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது, நீட் தேர்வு முடிவுகளை இந்த ஆண்டு வெளியான முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது, அது நியாயமானதாக இருக்காது என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தையும் மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, முறைகேடுகளை களைவதற்கு என்னென்ன கைது நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு நீட் பாதுகாப்பான முறையில் நடத்தப்படுகின்றது, என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது போன்ற பல்வேறு அம்சங்களை இந்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாணவர்கள் தேர்வுக்காக விண்ணப்பித்தார்கள், எவ்வளவு பேர் தேர்வு எழுதினார்கள், எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றார்கள், எந்தெந்த பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றார்கள், மாநில அளவில் எந்தெந்த அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் போன்ற முழுமையான விவரங்கள் இந்த பிரமாண பத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்கள் எவை எவை, அங்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் எவை எவை, முறைகேடுகள் நடக்காமல் இருப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வினாத்தாள் வெளியான விவகாரம், முறைகேடில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது என்ன மாதிரியான சட்ட ரீதியிலான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஒவ்வொரு விவகாரங்களையும் தனித்தனியாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசின் வாதங்களின் போதும் கூட எக்காரணத்தை கொண்டும் கவுன்சிலிங்கிற்கு தடை விதிக்க கூடாது என கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் கவுன்சிலிங் நடைமுறைகளுக்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்க முடியாது என கூறியிருந்தார்கள். 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய வழக்கின் விசாரணை மத்திய அரசின் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் நடக்கும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் நீட் தேர்வை முடிவுகளை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. தேர்வுகள் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற புதிய சட்டம் இயற்றியிருப்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அந்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.